விஜயோட பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இது வரைக்கும் இல்லாத நிலைமை திடீர்னு நான் இந்த எலெக்ஷன்ல நின்று எனக்கு சிஎம் ஆகுங்கன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கு. பிஜேபி அரசியல்வாதி கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. தாவேக்கா அரசியல் பத்தி என்ன தெரியும்? அவங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு ஓட்டு போடுவதிலும் பிரச்சனை இல்லை. தாவேக்கா இப்பதான் அரசியலுக்குள்ளாலே நுழைஞ்சிருக்காங்க. வெற்றி தோல்விகளை கண்டு அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைச்சாதான் அடுத்த ஒரு எலெக்ஷனுக்கு அவங்க ஸ்டடியா நிக்க முடியும். விஜய் கிடையாது, விஜய் நாங்க தளபதினே நினைக்க மாட்டோம். அவன் தற்கொலை பயன் இல்ல. அவங்க மாற்றத்தை உருவாக்கணும்னா முதல்ல அடிப்படை உரிமைகள், அடிப்படை பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். சும்மா எடுத்த உடனே நான் முதல்வர் சீட்ல போய் இருப்பேன்னு சொன்னா அதுல என்ன நியாயம் இருக்கு? விஜயோட தாவேக்கா கட்சி இருக்குது. விஜயோட கட்சியை பொறுத்தவரை மாற்று கட்சியாட்டு உருவாகிறது நமக்கு சந்தோஷம் தான். ஆனா விஜயோட பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இது வரைக்கும் இல்லாத நிலைமை திடீர்னு நான் இந்த எலெக்ஷன்ல நின்று எனக்கு சிஎம் ஆகுங்கன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கு. ஒரு சூர்யா நடிகர் இருக்கிறாரு, அவர் ஒரு தமிழ்நாட்டுக்கு நிறைய பங்களிப்பு செய்திருக்காரு, நிறைய டாக்டர்களை உருவாக்கியிருக்காரு, அவர் ட்ரஸ்ட் வச்சு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்காக வேண்டி நடிகராக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏதாவது மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்திருந்து அரசியலுக்கு வந்திருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வாக்கு செலுத்த முடியும். இவர் இத்தனை ஆண்டு காலமும் எந்தவித பங்களிப்பும் தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்யல, மக்களுடைய நலனுக்காக எந்த ஒரு குரலும் கொடுக்கல, எந்த பிரச்சனைகளுக்காக வேண்டி போராட்டமும் நடத்தல. அவருக்கு இப்போ திடீர்னு அவருக்கு ஒரு கூட்டம் இருப்பது என்பதற்காக வேண்டி தேர்தலில் நின்று நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நினைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. டிஎம்கே தான் ஆதரவு கொடுக்க முடியும். என்னன்னு சொன்னா கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம தான் பிஜேபி இருந்துட்டு இருக்காங்க. பிஜேபி அரசியல்வாதி, அவங்களுக்கும் தனிப்பட்டதுல இருந்திருக்காங்க. கிறிஸ்தவ ஆலயங்களும் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ மக்கள் அப்படி எதுவுமே பண்ணல இல்ல. இப்ப ஹிந்து கிறிஸ்டின்ஸ் அப்படி எதுவுமே வேறுபாடு இல்லை. ஆனா அவங்க மட்டும் மதவாத அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? தாவேக்காக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தாவேக்கா அரசியலை பத்தி என்ன தெரியும்? அவங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு ஓட்டு போடுவதிலும் பிரச்சனை இல்லை. அவங்கள அரசியலை பத்தி எதுவுமே தெரியாது. அவரு என்ன பண்ணாரு மக்களுக்கு? அவரு இப்ப 42 பேர் உயிர் பலி வாங்கினாங்க. அந்த டைம்ல இவர் எங்க இருந்தார்? வீட்டுல போய் இருந்தாரு. மக்களுக்காக என்ன செய்தாரு? சரி, மக்களுக்கு இன்னொன்னு களத்துல போராடினாங்களா? என்ன பண்ணாங்க? திமுக சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தாங்கல்ல. அவங்க ஒரு பாதுகாப்பு இருக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, அவ்வளவுதான். இல்ல எதுவும் செய்து நமக்கு ஒன்றும் கிடைக்காது. இப்ப நாங்க வேலை செய்தாதான் நாங்க சாப்பிட முடியும். ஏன்னா இப்ப அவங்க டிஎம்கே கொண்டு எங்களுக்கு தரப்போறா, தாவேக்கா எந்த கட்சியுமே மக்களுக்கு கொண்டு கொடுத்து அவங்க குடும்பத்தை நடத்தவில்லை. இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு இருக்கு, அவ்வளவுதான். என்னுடைய வீட்டில் உள்ள ஓட்டுகளும் என்னுடைய ஓட்டுகள் எல்லாமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருக்கு தான் நாங்கள் முடிவு பண்ணிடுவோம். மற்றவங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு குரூப்பு மதவாத சக்திகளை கொண்டு நடக்குது. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு இயக்கமாக இருக்கிறதுனாலையும் நாங்கள் பாரம்பரியமாக அதில் இருக்கிறதுனாலே அந்த வாக்கை நாங்கள் அளிக்கிறோம். தாவேக்கா இப்போ தான் அரசியலுக்குள்ளாலே நுழைஞ்சிருக்காங்க. இனி அதை பற்றி அவங்க ஒரு தடவை எலெக்ஷனில் நின்று வெற்றி தோல்விகளை கண்டு அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைச்சாதான் அடுத்த ஒரு எலெக்ஷனுக்கு அவங்க ஸ்டடியாக நிற்க முடியும். விஜய்க்கு யங்ஸ்டேஜ் இளைய தலைமுறைகள் அந்த விளையாட்டுத்தனமான ஒரு ஜாலிக்காக அதில் போகுது. அதிகாரம்னு வரக்கூடிய சமயத்தில் நிறைய மாற்றங்கள் இருந்தால் தான் சரியாகும். சரி, கூட்டணி கட்சி ஏற்றிருக்கனால அந்த திமுக தொண்டர்கள் இது பணி செய்கிறாங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட பணி செய்யறாங்க. அந்த டிஎம்கேக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய டைமில் எந்த அளவு ஒர்க் பண்ணாங்களோ அதே ஒர்க்கு நம்ம கட்சி ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட வந்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. உங்க ஆதரவு யாருக்கு? எனக்கு ஆதரவு என்டிஏ கூட்டணிக்கு, ஏடிஎம்கே கூட்டணிக்கு. கம்யூனிஸ்ட். உங்க ஆதரவு யாருக்கு? தாமரை. சீமானுக்கு. மதசார்பற்ற கூட்டணிக்கு தான் என்னுடைய ஆதரவு, என்னுடைய ஓட்டம் அங்கே. உங்க ஆதரவு யாருக்கு? திமுக. உங்க ஆதரவு? காங்கிரஸ். திமுக. விஜய். ஸ்டாலின். புதுசா ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படி. நாங்க திமுக கூட்டணி கட்சிக்கு தான் வாக்களிப்போம். 15-20 வருஷமா அப்படிதான் இருக்கும். நம்ம ஆதரவு எப்பவுமே திமுக தான். 200க்கு 210 தொகுதியில தளபதி ஜெயிக்க போறாங்க. தற்கொலை பயிர்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் வர முடியாது. விஜய் கிடையாது, விஜய் நாங்க தளபதினே நினைக்க மாட்டோம். அவன் தற்கொலை பையன் இல்ல. உங்க ஆதரவு யாரு? திமுக கூட்டணி வேட்பாளர் சார்பாக போட்டியிடுகின்ற ஆர் செல்லசாமி அவர்களுக்கு. என்னுடைய ஆதரவு டிஎம்கே கூட்டணியில் நிற்கிற செல்லசாமி அவர்களுக்கு. அறிவாள் சித்தியில். என்னுடைய ஆதரவு காங்கிரஸ் கூட்டணி. விஜய். பிஜேபி தான். நம்ம ஆதரவு டிஎம்கே தான்.
நாம் தமிழர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணியுடைய வேட்பாளர் தோழர் செல்லசாமிக்கு. டிஎம்கே. எங்க ஆதரவு வந்து திமுக கூட்டணி. திமுக கூட்டணி. சரி, மாற்று கட்சியாட்டு நம்ம வந்து தாவேக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பே கிடையாது. அதாவது வாய்ப்பு கொடுக்கணும்னா அவர் என்ன தகுதி இருக்கு முதலமைச்சர் ஆவதற்கு? ஒரு தகுதியும் கிடையாது. சரி, தகுதி வந்து மத்தியில பாஜக அரசு இருக்குது, இங்கேயும் பிஜேபி கொடுத்தாச்சுன்னா இப்போ தொகுதிக்கு நல்ல இது செய்வாங்க. தொகுதி என்ன செய்வாங்க? நல்லது ஏதாவது செய்த சொல்லிட்டு அவங்க வாக்கு கேட்கட்டும், நம்மளும் ஓட்டு போடலாம். திமுக அதிகமா நல்ல செஞ்சிருக்கிறாங்க. நம்ம திமுக செய்துட்டு தானே இருக்கு. வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. எல்லாம் நிறைவேற்றாலும் ஏதேசம் நிறைய நிறைவேற்றிருக்கு. ஆட்சி நல்லா தான் இருக்கு. இந்த ஆட்சி தொடரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தொடரும். பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிப்பாங்க. பெரும்பான்மை இல்லாட்டாலும் வாக்கு வித்தியாசம் இல்லாட்டாலும் வெற்றி பெறுவாங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த தொகுதி மட்டும்தான் ஒட்டுமொத்த இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் மேல் நம்பிக்கை இருக்கு. சப்போர்ட் திமுக தான். திமுக தான். ஆட்சி பரவாயில்ல, நல்ல போல போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடு எல்லாமே நல்லா இருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ உள்ள இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பிஜேபி வந்து இது வரைக்கும் இங்கே வந்து எந்த இதுவும் செஞ்சது கிடையாது. இது வரைக்கும் பிஜேபி வந்து எதுவுமே வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஒரு பிரச்சனையை உண்டாக்குவாங்க. ஆனால் இப்போ வந்து கம்யூனிஸ்ட் வந்து திமுக கூட கூட்டணி வச்சிருக்கு. இது முன்னால திமுக வந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்குது. ஆனால் இப்போ வந்து கம்யூனிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கனால கம்யூனிஸ்ட் அதை வந்து தொடர்ந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அது திமுக கையில் எப்படி இருக்குமோ அதே போல தான் கம்யூனிஸ்ட் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதே இதை வந்து நம்ம இந்த நம்பிக்கையில் நம்ம பார்த்துருக்கோம். தாவேகா வந்து நம்ம இப்போ கட்சியை வந்து குறை சொல்லக்கூடியதில்லை. ஆனால் அதில் நிறைய வந்து ஆர்வ கோளாறுகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆர்வ கோளாறுனால தான் அதில் உள்ள பிரச்சனை. அவங்க அந்த ஆர்வ கோளாறை வந்து கம்மி பண்ணா நார்மலாக எல்லாமே கிளியர் ஆகும். அவங்க மாற்றத்தை உருவாக்கணும்னா முதல்ல வந்து அடிப்படை வந்து உரிமைகள், அடிப்படை பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். சும்மா எடுத்த உடனே நான் வந்து முதல்வர் சீட்டில் போய் இருப்பேன்னு சொன்னேன்னா அதில் வந்து என்ன நியாயம் இருக்குது? அவங்க ஒரு ஆளும் ஒரு கட்சியில் வந்து எவ்வளோ வருஷமாட்டு உழைச்சி பாடுபட்டு அவங்க ஒரு பதவியில் இருக்க ரொம்ப நாள் எடுக்குது. இது நான் எடுத்த உடனே நான் வந்து முதல்வர் ஆவேன்னா அது வந்து நம்ம ஏற்கக்கூடியது கிடையாது. ஏற்கனவே வந்து அவர் செல்லசாமி வந்து அவர் விளவங்கோட்டில் என்ன இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நல்ல ஒரு பதவியில் இருந்தாங்க, நல்ல ஒரு பஞ்சாயத்து இது பொறுப்பில் இருந்தாங்கன்னெலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து அவர் புதுசாக இப்போ ஒரு களத்தில் நிற்காரு. அவர் நல்லது செய்வாருன்னு நம்ம நம்புகிறோம். மண்ணின் மைந்தனாக இருக்கிற பாஜகவை சேர்ந்த ரமேஷுக்கு வாய்ப்பு கொடுத்தது இதில் கருத்து எதுவுமே கிடையாது.